சுவாமி அருள்நாதா கெஞ்சி கேட்கிறே, பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளோமே. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறே, பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளோமே. கெஞ்சினோர் அநேகர் பேரில் தயை காட்டினீ, எந்த நிச நண்டினாலும் தள்ளவே மாட்டீ. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறே, பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளோமே. தீய குணம் கிரியையாவும் மோற்றும் வேறுத்தே, நீரே தஞ்சம் என்று நம்பி வந்து நிற்கிறே. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறே, பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளோமே. தூய இரத்தத்தாலே என்னை சுத்தமாக்குவி, வல்ல ஆவியால் என்னாலோ காத்து ஆடுவி. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறே, பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளோமே. நாம் முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். 11வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமே. நாம் யாவரும் நின்றவண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கொஞ்ச நேரம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிங்க. இந்த நாளில் நாம் இந்த இடத்துல நிற்பது
நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை. இந்த நாளிலே நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் நமக்கு வரவிருந்த எல்லா தீங்குக்கும், ஆபத்துக்கும், நாசமோசங்களுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி மீட்டெடுத்தாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய முகத்தை பிரகாசிப்பித்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது என்ற வார்த்தையின்படியே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னிலே பெருகட்டும் சுவாமி. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லுகிறான். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரே, அது மேன்மையானதப்பா. உம்முடைய கிருபை எங்களில ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற அந்த கிருபை என்னில ஊற்றுங்க ஆண்டவரே. என்னை தாங்குகிற அந்த கிருபை என்னில ஊற்றுங்க ஆண்டவரே. என்னை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபையை என்னில ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல, என் கால் சறுக்குகிறது என்று சொல்ல பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்ற வார்த்தையின்படியே ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறதுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட கடந்து வருகிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட வந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. ஆண்டவருடைய மகிமை நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் தருகிற சமாதானத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் தருகிற விடுதலைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் தருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு தருகிற நல்ல ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிற எல்லா மேன்மையான நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, உம்முடைய நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை இதுவரைக்கும் நடத்தினீரே, அந்த ஆண்டவர் இனிமேல் எங்களை நடத்த போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல் இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியோடு அவரை நன்றியோடு துதிப்போமா. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை உணவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது.
தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கருவில நாதையானே தெருவினில் நான் கிடந்தேன். கருவில நாதையானே தெருவிலே நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தோற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தோற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. தற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். தற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருந்தோம், என்னை நீர் தெரிந்தெடுத்தீரே. தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்களப்பா. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேற்றிட ஒருவரும் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை தேற்றி அரவணைத்து எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவர் இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இதுவரைக்கும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர், இந்த நாளெல்லாம் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து நடத்தினீர், உமக்கு நன்றியப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்த தேவன், இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும்.
உம்முடைய வார்த்தைகள் எங்களை தகுதிப்படுத்தட்டும் சுவாமி. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும், நீரே வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்திலும் வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களில் நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய அழைப்பை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் ஆதார வசனமாய் சிந்திக்கிறோம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று பவுலப்போஸ்தலன் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை, நான் எதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் சற்று நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு அந்த அழைப்பை உணராமல், நான் யார் என்பதை அறியாமல், உணராமலே வாழுகிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது. என்னுடைய அடையாளம் என்ன? நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? என்னை கடவுள் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஒண்ணுமே தெரியாம உலக மனிதர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த தியானம் என்ன தெரியுமா? கடவுள் என்னை இன்றைக்கு எதற்காக அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை குறித்து இப்படி ஒருத்தர் விளக்கம் எழுதியிருந்தார். ஒரு மனிதனை பெயர் சொல்லி அழைப்பது என்பது மிக உரிமையோடு அழைக்க முடியும். அந்த மனுஷனை தனிப்பட்ட முறையில் நாம் அறிந்திருந்தாதான் ஒருத்தரை பெயர் சொல்லி கூப்பிட முடியும். இல்லைன்னா அவரை நம்ம அவ்வளோ சீக்கிரம் பெயர் சொல்ல முடியாது. இவ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அந்த இடத்துல சொல்றார். வாசிங்க 10:3. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பாருங்க, அவன் தன்னுடையவைகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவனுக்கு சொந்தமான ஆடு. அதனால அவன் என்ன பண்றானா, அந்த ஆடுகளை, தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, அல்லேலூயா, பெயர் சொல்லி கூப்பிட்டு அதை அழைத்து கொண்டு போகிறான். அப்ப இங்க யாக்கோபை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், எனக்கு சொந்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு சொந்தம். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலகத்தின் மனிதர்கள், அதுவும் பெரிய ஆட்கள் யாராவது இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள இவங்க எனக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவு பெருமைப்படுறோம். இன்னார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமைப்படுறோம். ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தம். அல்லேலூயா. இதை விட பெரிய பாக்கியம் வேற ஒன்றும் கிடையாது. நீங்களும் நானும் தைரியமா நெஞ்ச நிமிர்த்திட்டு நடக்கலாம். நான் சாதாரணமானவருடைய சொந்தம் அல்ல, உலகத்தின் இரட்சகராய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சொந்தம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையை யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. 2வது சொல்றார், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். இந்த 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சாதாரண வித்தியாசம் இல்ல, பெரிய வித்தியாசம். வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 3 காரியத்தை கர்த்தர் சிருஷ்டித்தார். சரிங்களா? 3 காரியத்தை கர்த்தர்
சிருஷ்டித்தார். பாஸ்டர்மா மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதுதான் பிரசங்கமே இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த சிருஷ்டித்தார்ன்ற அந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருந்த இடத்துல கர்த்தர் ஒன்றை உருவாக்கி வைத்து சிருஷ்டித்து வைக்கிறார். அல்லேலூயா. அங்க எதுவுமே இல்லை, இல்லாமையிலிருந்து ஒன்றை அவர் சிருஷ்டித்து வைக்கிறார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வந்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் என்ன சொல்ற என்ன செய்தாராம்? 21 மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். இது ரெண்டாவது. இந்த பறவைகள் இந்த நீர்வாழ் ஜந்துக்கள் ஒண்ணுமே கிடையாது, ஆனா அதை கர்த்தர் என்ன பண்ணாரா? சிருஷ்டித்தார். அதே போல மூன்றாவது மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தார். 27வது வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 3 காரியம் தான் கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். அது என்ன? இல்லாத ஒன்றை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. யாக்கோபு அப்படின்றவர் இல்லை, ஆனா யாக்கோபை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். தாயின் கருவில பிறந்த அந்த சூழ்நிலையை வேதம் சொல்லுகிறது, இல்லாத இருந்தவனை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆகவே யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபு எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஏமாற்றுபவன் அர்த்தம். யாக்கோபு கால் வாரி விடுறவன், குதிகாலை பிடிச்சிக்கிட்டு, தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு பிறந்ததுனால அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சாங்க. காலை வாரி விடுறவர், தட்டி பறிப்பவன், ஒரு மனிதனை போலவே தன்னை காண்பித்து கொள்ளுகிறவன். எல்லாம் இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றாங்க. சப்ளான்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறாங்க. ஒரு மனிதனை போலவே தன்னை காண்பித்துக் கொள்வது. இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிமிக்ரி பண்ணுவாங்க, ஒருத்தர் பேசுற மாதிரியே பேசுவாங்க. ஒரு சிலர் வேஷம் போடுவாங்க, ஒருத்தரை மாதிரியே அப்படியே வேஷம் போட்டு வருவாங்க. இந்த யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு மனிதன், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறவன், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜனங்களை ஏமாற்ற தெரிந்தவன். இல்லை பேச்சு திறமசாலி அப்படி சொல்லலாமா? பேச்சு திறமசாலி. எந்த நேரத்தில் எதை பேசினா யாரை கவிழ்க்கலாம்ன்றது அவனுக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது 27வது வசனம் சொல்லுகிறது, அவன் யார் தெரியுமா? அவங்க அம்மா கூடவே இருந்தான். அவன் கூடாரவாசியும், அப்புறம் என்ன சொல்லுது, குணசாலியுமான மனிதன். அந்த ஏசாவை குறித்து சொல்லுகிறது, அவன் வனசஞ்சாரியா இருந்தான். இல்ல இந்த யாக்கோபு எப்பவும் வீட்டில் இருப்பாரு, எப்பவும் அம்மா கூட இருப்பாரு, அம்மா முந்தானியை பிடிச்சிட்டே திரிவாரு. என்னென்னலாம் அங்க விசேஷம் அவங்க அம்மா செய்யறாங்களோ அத்தனையும் அவனுக்கு தான் முதல்ல கிடைக்கும். ரெண்டாவது இவனை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா 28வது வசனம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஏசா மிகவும் சோர்ந்து போய் அவன் தன் வீட்டுக்கு வரும்பொழுது இவர் ஒரு கூழ் காய்ச்சுறார். கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த கூழ் அது கலர் செங்கலராக இருந்துச்சான். ஆகவே இந்த கூழை பார்த்த உடனே ஏசா சொல்றான், அதில் எனக்கு கொஞ்சம் கொடுறான்னு கேட்குறான். உண்மையாவே ஒரு சகோதரனாக அவன் தன்னை பாவித்திருப்பானால் என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணன் எவ்வளோ டயர்டாக வர்றாரு, கொஞ்சம் தானே கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவன் என்ன யோசிக்கிறான் தெரியுங்களா? இந்த ஒரு கலசம் கூழை கொடுத்துட்டு அவனுடைய சொத்தையே எழுதி வாங்கிட்டான். அல்ல சொத்தையே எழுதி வாங்கிட்டான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பாருங்க, அவன் கன்னிங்கான ஆள். அப்புறம் பாருங்க அடுத்தது 27ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்டேயே போய் நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு சொன்னான். அப்பா சொல்றாரு, சத்தமோ யாக்கோவின் சத்தம், ஆனால் அந்த தோலெல்லாம் எப்படி இருக்குது? ஏசாவை போலவே இருக்குது. அப்பாவுக்கு கண்ணு தெரியலன்னு உடனே அவரையும் ஏமாத்திட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் யாக்கோபு என்ற சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவன் தம் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும்
ரெண்டு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு சூழ்நிலை, ரெண்டாவது கிறிஸ்துவை சந்தித்த பிறகு ஒரு சூழ்நிலை. இந்த ரெண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில எங்கேயோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஒன்று கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக இல்லை, அவன் மனம் போல வாழ்ந்தான், தன் இஷ்டம் போல நடந்தான், யாரெல்லாம் ஏமாத்தலாமோ ஏமாத்தினா, அவனுக்கு தேவை ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஒரே நோக்கத்தை அவன் நினைவில் கொண்டு நடந்தான். ஆனா இப்போ ஒரு சூழ்நிலை வருது, ஆண்டவர் இந்த யாக்கோபை சிருஷ்டித்த தேவன் இப்போ அவனை உருவாக்க ஆரம்பிக்கிறார். உருவாக்குதல்னா என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு களிமண்ணை எடுத்து அதை நல்லா பிசைந்து அதை அடித்து நொறுக்கி அதை அவன் இந்த குயவன் என்ன பண்ணுவான், அவனுடைய விருப்பப்படி அந்த மண்ணை முதல்ல பிசைஞ்சு எடுப்பான். அடுத்தது அவன் அதை அந்த ராட்னத்தில் போட்டுட்டு உருட்டி அவனுடைய விருப்பப்படி அதை வணைந்து எடுப்பான். சரிங்களா? அதுக்கு பேர் தான் உருவாக்குதல். அவன் என்ன யோசிக்கிறானோ அது அங்கே வரணும். அது வரைக்கும் அந்த பானையோ அல்லது அந்த சட்டியையோ அவன் விடமாட்டான். அதை திரும்ப 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 மாற்றி 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 உருவாக்குவான். எனக்கு அருமையான தேவஜனமே, சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபு எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனால் உருவாக்கப்படுகிற யாக்கோபை கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. எனக்கு நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமாய் நான் இருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உங்களை என்னையும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கை சிருஷ்டிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு, என் மனம் போல வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இன்றையிலிருந்து உம்முடைய சித்தத்தின்படி என்னை நீர் வணைந்து கொள்ளும், உருவாக்கும் என்று உருவாக்குவதற்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். முதல் சூழ்நிலை பிரிவு. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சிந்திச்சிருக்கிறோம். முதல் சூழ்நிலை பிரிவு. அப்பா அம்மா சொந்தம் வீடு எல்லாவற்றையும் ஒரே நாளில இழந்தா. ஆதியாகமம் 27:10 சொல்லுகிறது, சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். நல்ல கவனிங்க, நான் இந்த உலகத்தோட உறவு வைத்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியாது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது முதல்ல அவன்கிட்ட சொன்ன காரியம் தெரியுமா? உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போனார். அப்போ ஒரு பிரிவை ஆண்டவர் இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார் முதல்ல. ரெண்டாவது, ஆண்டவர் அவனுக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? யார் உன் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்றார். ஆதியாகமம் 28:15 சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் சில நபர்களிடத்திலிருந்து சில உறவுகளிடத்திலிருந்து பிரித்து எடுக்கும் போது நம்ம நினைப்போம், ஐயோ நான் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன், யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யாரும் இல்லைன்னு சொல்லாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் நிர்கதியா நிற்கிறேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார். யோவான் 14:18 சொல்றது போல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீ தனிமையா இல்லை. நிறைய நேரங்களில் நமக்கு இந்த தனிமை என்கிற உணர்வு வந்துச்சுனாவே பயம் வந்துடும். இன்னைக்கு காலையில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்குதுயா. நாங்கள் ஏன் அப்படின்னா, நான் தனியா இருக்கிற மாதிரி தோணுதுன்னா. இந்த தனிமை என்கிற உணர்வு யாருக்கு இருக்கும் தெரியுமா? உலக மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அந்த தனிமை என்கிற உணர்வு இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, எந்த நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, யாக்கோபை உருவாக்குகிற கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். மூன்றாவது, யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் என்கிற ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீ இவ்வளவு நாளும் மற்றவனை ஏமாத்தின, ஆனா இப்போ அந்த ஏமாற்றம் என்கிற வலி என்னன்னு உனக்கு தெரியணும்.
எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் இந்த கர்த்தரை சந்திக்கிறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கர்த்தரை சந்தித்த பிறகு சில பாடங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது எதுக்கு தெரியுமா? அவருக்கு உகந்தவர்களாய் நாம் இருப்பதற்காகத்தான். அல்லேலூயா. ஏமாற்றங்கள் ஆதியாகமம் 29:25 நாம் அதை பார்க்கிறோம். எதிர்ப்பு 31ஆம் அதிகாரத்தில் 1-2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இல்லை, அவனுடைய சகோதரர், அதாவது அவனுடைய மனைவிகளுடைய சகோதரர்கள்ல அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா சொத்தெல்லாம் இவன் திருடிட்டான், அதையும் இவன் கேட்டானா. அதான் பெரிய பிரச்சனை இல்ல. கேட்காம 1000 சொல்லுவாங்க பின்னால இருந்து, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லு தெரியுமா? யாக்கோபு அவர்கள் பேசுகிறதை கேட்டார். சரி, இதை எங்கேயா மாமா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனா, மாமா முகம் எப்படி இருக்குதான்? நேற்று முன்தினம் இருந்தது போல இல்லை, வேறுபட்டு இருந்தது. மாமா முகமும் வேறுபட்டு போச்சு. இவ்வளோ நாள் முகம் கொடுத்து பேசினவர் இப்போ திருப்பிக்கிறார், முகத்தை திருப்பிக்கிறார். இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போறாரு, அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் போறாரு. மாமா அண்ணா அட போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாரு. மனசு உடையுது இவனுக்கு. ஏன் தெரியுமா? அப்பா அம்மா விட்டுட்டு வந்தப்போ இவன் யோசிச்சான், எங்கள் மாமா எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இப்போ மாமாவும் முகத்தை திருப்பிட்டு போகிறாரு. இவன் யோசிக்கிறான், இனி இந்த இடத்துல இருந்தால் சரிபட்டு வராதுன்னு யோசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீ புறப்பட்டு வா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உருவாக்கின கர்த்தர் இப்போ அவனை வெளியே கொண்டு வராரு. வெளியே வந்து அவன் அந்த அந்த பயணத்தில் வரும்பொழுது இப்போ ஏசா அவனை சந்திக்க வருகிறான். ஏசா நல்ல எண்ணத்தில் வரானா கெட்ட எண்ணத்தில் வரானா தெரியாது. ஆனால் யாக்கோபனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? பயந்தான். 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நான் பயந்திருக்கிறேன், பயந்திருக்கிறேன். என் சகோதரன் என்னை பார்க்க வர்றான், என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல சாமி, நான் பயந்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சில பாடங்கள் கற்றுத்தந்து கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு வரும் பொழுது கடைசியா யாக்கோபுக்கு ஒரு காரியம் உணர்கிறது. என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு பாதுகாப்பு கிடையாது, இந்த உலகத்துல எனக்கு சமாதானம் கிடையாது, இந்த உலகத்துல எனக்கு ஆதரவு கிடையாது, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஒன்றும் இல்லை என்கிற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாப்போக்கு என்கிற ஆற்றை கடக்க பண்ணின பின்பு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தனிமை என்கிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க, அதை விட மேலான ஒரு பாடம் வேற எங்கேயுமே நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு தனிமையா இருக்கும் போதுதான் இப்ப அவன் ஒரு போராட்டம் பண்றான். இவ்வளவு நாள் அவன் போராடினது உலகத்தின் நன்மைக்காக. ஆனா இப்ப அவன் போராடுறது என்ன போராட்டம் தெரியுமா? ஆண்டவரோடைய போராடுறான். யோசிச்சு பாருங்க, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனோட போராடுறார். எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? உங்க வீட்டில் உங்க குழந்தை இருக்கு தெரியுமா? அது உங்களை பிடிச்சி இழுத்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம பலனை காமிப்போம்ல, அதை மொத்தமாக அப்படியே தூக்கிட்டே போயிடுவோம். எங்கள் வீட்டில் இந்த நாய் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த நாய் ஒரு ஏதாவது கயறையோ இல்லை துணியோ பிடிச்சி இழுக்கும். அப்போ நீங்கள் அதை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த புடியை நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் அந்த புடியை விட்டீங்கன்னா அந்த நாய் இன்னும் வெறித்தனமாகிடும். அது என்ன யோசிக்கும் தெரியுமா? இவங்க நம்மளை விட வீக்கான ஆள், நம்ம இழுத்தோன்னா இவங்க விட்டுருவாங்க அப்படின்ற எண்ணம் அதுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்களை பார்த்து பயப்படாது. அதனால் என்ன பண்ணுவாங்களாம், அது இழுக்கும்போது அதை விட பலமாக இழுத்து அப்படி ஓரமாக தள்ளினாங்கன்னா அது யோசிக்கும், ஓஹோ நம்மளை விட இவங்க பெரிய பலசாலி, இவங்ககிட்ட வச்சுக்கூடாதுன்னு அமைதியாகிடுமா. இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் யாக்கோபோட வந்து போராடுறாரு. இரவு முழுவதும் போராடுறார். இரவு முழுவதும் போராடி கடைசியாக சொல்கிறாரு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப யாக்கோபு சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். அல்லேலூயா. எனக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை, நான் உமக்கு சொந்தம் இல்லையா? நீர் என்ன ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேணும். நீங்களும் நான் அவருக்கு சொந்தமாக இருந்தால் அவருக்கு உரியதெல்லாம் நமக்கு சொந்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் கடைசியில் வந்தீங்கன்னா
மூத்த குமாரனை பார்த்து அப்பா சொல்லுவாரு, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்குரியதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே உன்னை நான் சிருஷ்டித்தேன், இஸ்ரவேலே உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் தைரியமாய் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம் சாமி. அந்த தைரியத்தோட நீங்களும் நானும் யாக்கோபை போல கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கிட்டு போராடலாம். என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் பாரு. நீ சாதாரணமானவனாய் இருப்பதற்கு அழைக்கப்படலை, நீ அவருக்கு சொந்தம் என்ற ஒரு பெயரோடு அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை உருவாக்கி மாற்றி அமைத்திருக்கிறார். அந்த மாற்றப்பட்ட வாழ்க்கையை பற்றி கொண்டு கர்த்தரை பிடிப்போன்னா நீங்களும் நானும் நிச்சயமாகவே நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நீங்கள் என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை உமக்கு சொந்தம் என்று அழைத்திருக்கிறீர் சுவாமி. அல்லேலூயா. யாக்கோபை போல நாங்களும் எங்கள் மனம் போல ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா, ஓடிக்கிட்டு இருந்தோம். எங்களை உருவாக்குகிற கர்த்தர் எங்களை உடைக்க வேண்டிய இடத்துல உடைத்து, மிதிக்க வேண்டிய இடத்துல மிதித்து, அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து எங்களை நீர் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறீர். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. எனக்கு நீர் அனுமதித்திருக்கிற இந்த சோதனை என்னை உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவரே, என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். எனக்கு நீர் அனுமதித்திருக்கிற இந்த நெருக்கடிகள் என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை உருவாக்குவதற்காக. என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தோல்விகள் என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை உருவாக்குவதற்காக. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரோட பேசுங்க. அப்பா, என்னை உருவாக்குவதற்காக நீர் அனுமதித்திருக்கிற இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த பலவீனங்கள் எல்லாவற்றுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இதன் மூலமாய் நான் இன்னும் உம்முடைய பிள்ளை என்ற அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் உமக்கு சொந்த ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை கைவிடலாம், எல்லாரும் எனக்கு எதிராக எழும்பலாம், எல்லாரும் என்னை விட்டு விலகி போகலாம், ஆனால் நீர் ஒரு நாள் என்னை விட்டு விலக மாட்டீங்க. நான் உமக்கு சொந்தம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த நேரத்தில் தம்முடைய மார்போடு அணைத்து கொள்ளுகிறார். அவருடைய எல்லா நன்மையினாலும் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். எனக்குரியதெல்லாம் உனக்குத்தான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. என்ன அழைப்பு தெரியுமா? நான் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தப்படட்டோப்பா. நாங்கள் யாரோ இல்லைப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள். எங்களை நீர் உருவாக்குறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எல்லாரும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், எங்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். உம்முடைய நன்மைகளினால எங்களை நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும். யாக்கோபை பார்த்து இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இந்த இரவு நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களை இஸ்ரவேலாய் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. இந்த லெந்து நாட்களில் உம்முடைய மக்கள் எந்தெந்த காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ அத்தனை நன்மைகளையும் பெற்று உமக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த அருமையான நேரத்தில் நாம் யாவரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் நாம்